சூழ்நிலைகள் மோசமா இருக்கு, வேலை அலைச்சல், என்னென்ன நேரத்தில் என்ன உணவு எடுத்துக்கணும் நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். நல்ல பலத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் ஓட வேண்டியதாக இருக்குது. நம்மளையும் பார்த்துக்கணும், பிள்ளையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், வேலை செய்யணும். நம்ம சம்பாரிச்சு தான் குடும்பத்தை நடத்துகிற நிலைமைக்கு எல்லாருமே தான் இருக்கிறாங்க. அதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் தரித்திருங்க. அதே போல் உங்களை நல்லா பார்த்துக்குங்க, அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நிறைய இடங்களில் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய சரீரத்தை பார்த்துக்கொள்வது முக்கிய கடமையாக இருக்குது. அதை ஏனாதானம் விட்டுட்டு போகக்கூடாது. அதனால நல்லா ஜெபம் பண்ணி நல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. அது மிகவும் அவசியம். வருகிற காலங்களில் நமக்கு கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, தொடர்ந்து ஆராதனைகள் ஜெபங்கள்லாம் இருக்குது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியும், வேலைக்கு வர முடியும், எல்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா? ஒருத்தர் முகத்தை கஷ்டமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவன் பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாட்டில் நம்ம இந்த காரியங்களை குறித்து யோசித்தது உண்டு. ஆனால் நான் சிறப்பாக அந்த வசனங்களை எடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோட குணத்தில் ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் நம்ம தியானிக்கலாம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து அநேக நேரங்களில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஜெபத்தில் அநேக வகைகள் உண்டு, ஜெபத்தில் அநேக வித்தியாசங்கள் உண்டு. எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி மாற்றி மாற்றி ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்மளே வந்துட்டு உபவாச ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பு வைக்கிறோம், இரவு ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பு இருக்குது, எரிகோ ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. அப்போ ஜெபத்திற்கு நிறைய இடங்கள்ல முக்கியத்துவம் இருக்குது. அப்படி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரிலாம் போட்டு செய்ய முடியாது. அதுக்கு இதுக்கு சேர்த்து சொல்லக்கூடாது. திடீர்னு வந்துருச்சு, அதனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் அது வேற இது வேற. ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு நேரம் ஒப்பிடக்கூடாது, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேங்க. இப்போ இந்த குப்பையெல்லாம் கொட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்க? மக்குது குப்பை எங்கே கொட்டோன்னு தனியாக கொட்டணும், மக்காத குப்பை எங்கே கொட்டோன்னு தனியாக. ரெண்டையும் என்ன பண்ணக்கூடாது? கலந்து. அப்போ ஒவ்வொன்றுக்கு வகை பிரித்து போடணும் இல்லையா? ஒரு குப்பை போடுறது கூட ஒரு அறிவு இப்போ அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. நீ இதோட சேர்த்து போடாத, அதோட சேர்த்து போடாத, இதோட போடு, அதோட போடுது. அப்போ வேர் பிரிச்சு எல்லா விஷயத்துலையும் அப்படிதான் இருக்குது இல்லைங்களா? எந்த விஷயத்தை செஞ்சாலும் முள்ளங்கி சாம்பாருக்குள்ள கொண்டு கறி போடுவீங்களா? கறி குழம்பு தனியா வைப்பீங்க, முள்ளங்கி சாம்பார். அப்போ எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு காம்பினேஷன் போடுவாங்க. முட்டைக்கோசு கேரட்டும் போட்டா நல்லா இருக்கு, முட்டைக்கோசு பீட்ரூட் போட்டா எப்படி இருக்குங்க? கலரே மாறிடுது. உங்களுக்கு சமையல் தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் சொல்றேன். ருசியா மாறி போயிரு. அப்போ என்னன்னா, ஆனா இதுவே கறிக்குள்ளும் முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், அது வேற மாதிரி ருசி இருக்கு இல்லைங்களா? அப்போ காம்பினேஷன் ஆஃப் prayer is very important. சொல்லுங்க, காம்பினேஷன் ஆஃப் prayer is very important. எப்படி சேர்த்து ஜெபம் பண்றங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல அங்க தூக்கி இங்க போட்டு, அங்க தூக்கி இங்க போட்டு எல்லாத்தையும் குழப்ப கூடாது. எந்தெந்த நேரத்துல எந்தெந்த ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நிறைய வகை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சும்மாலாம் போகல, ஆண்டவரே ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே விதவிதமான ஜெபத்தை பண்ணாரு. ஆண்டவர் சும்மா போற இடத்துல அற்புதம் செஞ்சுட்டு போனவரு, அவரே நிறைய ஜெபங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல ஒரு சில ஜெபங்கள் ஏன் பண்ணணும், எதற்காக அவசியம், நம்ம அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமா அப்படிங்கறத இந்த நாள்ல தியானிக்க போற. எடுத்து வாசிங்க மத்தேயு 14வது அதிகாரம் 23வது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, தனித்து ஜெபம் பண்றதுக்கு தனிமையா இருந்தார்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஒரு ஜெபம் தேவை, அதுவும் தனித்து ஜெபம் தேவை. அல்லேலூயா. அப்ப முதலாவது ஜெபத்திலே தரித்திருங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பேசுறோம். அதுல முதல் ஜெபம் தனித்து ஜெபம், தனி ஜெபம். சொல்லுங்க, தனி ஜெபம் அவசியம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோட வாழ்க்கையில தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இயேசுவுக்கே தேவைப்பட்டது. அந்த மேல அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் அதிலே வாசிங்கன்னா தெரியும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அதாவது 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்துட்டு ஜனங்களை வேகமா அனுப்பிச்சு விடுறாரு. 22வது வசனம் வாசிங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் நம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு ஜனங்களை அனுப்பிச்சு விட்டு சீசர்களை சீக்கிரம் போகணும் துரிதப்படுத்துறாராமா. எதுக்கு? படுத்து தூங்குறக்கா? ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு அவர் அவசரப்படுத்துறார், துரிதப்படுத்துறார். நீங்க போங்க போங்க, ஜனங்க சாப்பிட்டாங்களா, ஜனங்களை அனுப்பிச்சு வை, சீசர்கள் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, நீங்க போய் அக்கறைகளை காத்துருங்க, நான் வர்றேன். ஏன் சீசர்களோட ஜெபம் பண்ணி இருக்கலாமே, ஜனங்களோட ஜெபம் பண்ணி இருக்கலாமே. 3 நாள் பேசுறாருங்க, எல்லாருக்குமே பேசுறாருங்க. அவருக்கு ஓய்வே கிடையாது. இருந்த போதிலும் அவர் ஓய்வை உருவாக்குறார், தனித்து இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மாதிரி இன்னைக்கு நம்ம பம்பரமா சுத்தினா என்ன பண்ணுவோம்? தனித்து நின்று ஜெபம் பண்றதுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுமா?
இப்போ கொஞ்ச நேரம் தூங்கணும்ப்பா. நான் 2 நாளா பிரசங்கம் பண்ணிட்டேன். 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலே அதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துடுறோம். தியானம் பண்ற மாதிரி. காரணம் என்ன? தொண்டை வலி எடுத்துருது, கால் வலி எடுத்துருது, கை. ஆனா இயேசு என்ன பண்றாரு? 3 நாள் மலை பிரசங்கம் பேசி மக்களுக்கு உணவு கொடுத்து எக்கச்சக்கமான மக்களை அனுப்பிச்சு விட்டு சீசர்களையும் வேகமா அனுப்புறாரு, நீங்க போங்க அப்படின்னு. அல்லேலூயா. தனி ஜெபம் முதலாவது. 2வது அந்த தனி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. துரிதப்படுத்தி அனுப்புறாரா, நீங்க போங்க போங்க போங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஜெபம் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. தனி ஜெபத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு அன்னைக்கு இருந்த பிஸி ஷெட்யூலுக்கு அவருக்கு டைமே கிடைச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாரு, நீங்க போகும்போதெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அவரை விட்டு வருவீங்களா? உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் அவர் பக்கத்துலயே தான் உட்கார்ந்து இருப்பீங்க. அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. நோய் சுத்தமாகுது, உடம்பு சுத்தமாகுது, சாப்பாடு கிடைக்குது, தங்கறதுக்கு இடம் கிடைக்குது, போட்டுக்கு வஸ்திரம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுன்னா அவரை விட்டு வருவீங்களா? சரிப்பா 2 நாளைக்கு சாப்பாடுக்கு போயிட்டு வரலாம், திரும்ப வருவீங்களா? போனா நமக்கு அந்த இடம் கிடைக்காது, அவரே பிடிச்சி உட்காந்துக்குவீங்க. ஆண்டவருக்கு விட்டுருந்தா நேரமே கிடைச்சிருக்காது. அவருக்கு அந்த 3 வருஷமா பத்தவே பத்தாது. நைட்டு பகல அலைஞ்சிருந்தாருனால அவருக்கு முடியாது. ஏன்னா மக்கள் அலைமோதுகிறார்கள். மக்கள் அவர் விடவே இல்லை. ஆனா ஆண்டவரா பார்த்து நேரத்தை ஒதுக்கி அவர்களை அனுப்பிச்சு வச்சு சீசர்களை துரிதப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் பாங்க. ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. நீங்க நேரம் கிடைக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், நாள் கிடைக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், நாளை கிளம்பி பார்த்துட்டீங்கன்னா உங்களால ஜெபமே பண்ண முடியாது. தனிப்பட்ட ஜெபத்துக்கு நீங்க முதலாவது ஆயத்தமாகுங்க. நமக்கு வேலை இருக்கு. ஆண்டவர் சொல்ற மாதிரி நான் இதை உங்க வாழ்க்கையில ஒப்பிட்டு இது பண்ண என்ன ஆகுது? இன்னைக்கு சீக்கிரம் ஜாமானத்துல கழுவி வச்சுட்டு ஜெபத்துல உட்காரணும். சீக்கிரம் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு ஜெபத்துல உட்காரணும். தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜெபத்துல உட்காரணும். துரிதமாகுங்க, துரிதமாகுங்க. வேலை முடியவே முடியாது. நமக்கு ஒரு வேலையை வச்சா ஒரு வேலை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. தனி ஜெபத்துக்கு இப்பொழுதே நீங்க துரிதமாகுங்க. அல்லேலூயா. நீங்க உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தலீங்கன்னா தனி ஜெபத்துல உட்காரவே முடியாது. ரொம்ப சிரமம். எவ்வளவு சீக்கிரம் அன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். தனிப்பட்ட ஜெபம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வேணும். எவ்வளவு சீக்கிரம் வேலை முடிக்கணுமோ வேலையை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு ஜெபத்துல உட்காரணும்னு உட்கார்ந்து பழங்க. அப்ப முதலாவது உங்களை நீங்க துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கே தேவைப்பட்டுச்சுங்க. அவருக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்? கையை நீட்டுனா அற்புதம் நடக்குது, போற இடத்துல சுகம் கிடைக்கும். எதுக்கு அவர் தனி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? தனி ஜெபம் ஒரு வாழ்க்கையில அற்புதத்தை காண கிருபை செய்யும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்க்கணும்னு சொன்னா தனி ஜெபம் அவசியம். தனி ஜெபம் இல்லாம உங்களால அற்புதத்தை பார்க்கவே முடியாது, சுகத்தை பார்க்கவே முடியாது. அதனால தனி ஜெபத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள், தயாராக உங்களை நீங்க துரிதப்படுத்திக்கிறதுனா எப்படிங்க? நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சுதா சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்து உட்காரணும். பல்லு கூட விளக்காம வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுறது டக்குன்னு எந்திரிங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, வந்து ஜெபத்துல உட்காருங்க. ஜெபம் பண்றதுக்கு உங்களை நீங்க ரொம்ப துரிதப்படுத்துங்க. ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அல்லேலூயா. அப்ப தனி ஜெபத்துல ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். தனிமையா இருக்கவும் விருப்பப்பட்டார். 23வது வசனத்தை வாசிங்க. அவன் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒரு சில நேரங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு தனிமை தேவைப்படும், தனி ஜெபம் தேவைப்படுது. நிறைய இடங்கள்ல இதெல்லாம் இருந்தது. ஆண்டவர் பாத்தீங்கன்னா மலை மேல தனித்து போய் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லப்படுகிறது. காட்டுக்குள்ள தனித்து போய் ஜெபம் பண்ணாரு. நிறைய இடங்கள்ல தனி ஜெபம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல பலனை கொடுக்கும். எல்லா நேரத்திலும் நம்ம சேர்த்து ஜெபம் பண்ணணுங்கிறது கிடையாது. கிறிஸ்துவர்களாகி நீங்கள் தனி ஜெபம் பண்ணி பழங்க. வீட்டோட ஜெபம் பண்ற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பழக்கம் இருக்குது, குடும்பமா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 7 மணிக்கு ஜெபம் பண்றாங்கன்னா அப்படியே போய் படுத்துடக்கூடாது. திரும்ப நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி தனியா மண்டி போடணும். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் தனி ஜெபம் ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுத்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு பலத்தை கொடுத்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நில்லுங்க. தனி ஜெபம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. நேரம் கிடைச்சா பண்ணிக்கலாங்கிறது கிடையாது. தனி ஜெபம் நேரத்தை ஒதுக்கி பண்ணுங்க, அதுதான் தனி ஜெபம். அல்லேலூயா. சொல்லுங்க, நேரம் கிடைச்சா பண்றது தனி ஜெபம் இல்ல, நேரத்தை ஒதுக்கி பண்ணுவதே தனி ஜெபம். இந்த வார்த்தையில புரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும்னா நமக்கு நேரமே பத்தாது, 24 மணி நேரம் பத்தாது. அவ்வளவு அவசரம் நமக்கு, அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டம். ஒரு வேலை போனா போயிட்டே தான் இருக்கும். அதனால தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. தனி ஜெபம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இரண்டாவது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது அவசியம். பின்பு அவர் வந்து அவர்கள்
நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஜெபம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஜெபம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. மாம்சத்துல பலவீனம் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. வேலைக்கு போனவங்களுக்கு பலவீனம் இல்லாம இருக்குமா? காலையில இருந்து வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப சோர்வு, ரொம்ப பலவீனம். நமக்கு சும்மா இருந்தாலே ஒரு சில நேரம் பலவீனம். இதுல வேலைக்கு போனா பலவீனம் இல்லாம இருக்குமா? கை கால் வலிக்கு கஷ்டமா இருக்கு, அப்படியே தூங்கிடலாமா? அப்ப ஆண்டவர் பாருங்க ஒவ்வொரு கண்டிஷனா போட்டு வர்றாரு. முதல்ல நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணு. தனி ஜெபம் என்னத்தை உண்டாக்குங்க? அற்புதத்தை உண்டாக்கும். உங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணணும், அற்புதம் நடக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? தனி ஜெபம் வேணும். ரெண்டாவது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கிறாரு. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 32வது வசனத்துல இருந்து 42வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய கடைசி ஜெபம் கெச்சமனேல போய் பண்றாரு. ஏன்னா அன்னைக்கு இரவு வந்துட்டு அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதனால ஜெபம் பண்ணணும்னு சொல்லி யார் கூப்பிடுறாருன்னா, பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர் தனியா போய் ஜெபம் பண்ணலாம்னு போறாரு. ஆனா இவர்களுக்கு எல்லாம் பயங்கரமான தூக்கம் வந்துருச்சு. அதுல 40வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா? நித்திரை மயக்கம், கண்ணையே திறக்க முடியல. 2-3 மணிக்கு உங்களை எழுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நம்மளால கண்ணு திறக்க முடியுமா? அதே மயக்கத்துல தலை கிருன்னு சொத்து. அல்லேலூயா. வந்து பார்த்தா யோவான் பாக்குறாரு, பேதுரு யாக்கோபை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுங்கப்பா, என் கூட வாங்க பண்ணி அவங்க தான் ஸ்பெஷல். கூட்டு போய் வந்து உட்கார வச்சா அவங்களுக்கு அப்படியே கண்ணை கட்டுது. கண்ணை திறக்க முடியல. 1 முறை 2 முறை இல்ல, 3 முறை ஆண்டவர் வந்து பாக்குறாரு. ஏப்பா 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? எதுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்? இரவு நேரங்கள சோதனைக்கு உட்படப்படாதபடி விழித்திருங்க. அப்ப சோதனைக்கு உட்படக்கூடாதான். அப்ப சோதனை எல்லாத்துக்குமே வருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, சத்துருவால போராட்டம் வரக்கூடாதுன்னா நீங்க எப்படி ஜெபம் பண்றவர்களா இருக்கணும்? நீங்க சத்துரு போராட்டத்துக்காக தனி ஜெபம் பண்ணா இந்த சத்துருவோட பிரச்சனை மாறுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தனி ஜெபம் பண்ணிட்டேன்பா, நான் விழித்திருந்து ஜெபம் பண்ண தேவையில்லை. அப்ப சத்துருவோட போராட்டத்தை தனி ஜெபம் வெல்லுமா? எல்லாமே வித்தியாசங்க. ஒரு ஜெபம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு போனா எனக்கு உடல் சுகம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், ஐஸ்வர்யவான் ஆயிடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், புதுசா நான் வேலை நடந்துருவேன், எல்லாம் நடக்குமே. நடக்கவே நடக்கும். ஒரு ஜெபத்துல உங்களால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் வகையா இருக்கிறாருங்க. ஆண்டவர் ஏன் தனித்து ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் ஏன் விழித்து ஜெபம் பண்ணணும்? இருக்குது இல்லையா? இந்த இடத்துல சொல்ற சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்க? சத்துருவின் போராட்டம் நமக்கு அநேகம் இருக்குது, பிரச்சனைகள் அநேகம் இருக்குது. ஒவ்வொரு ஜெபத்திலும் தனித்தனி விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய சத்துருவின் போராட்டமா பிரச்சனையா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதற்கு இருக்கிற பலம் மிகப்பெரிய. யாக்கோபு அப்படித்தான் பண்ணாரு. பயங்கரமான போராட்டம். அவங்க அண்ணன் கொல்றதுக்காக 400 பேர்த்தோட வந்து நிக்கிறான். விழித்திருந்து ஜெபம் பண்ண வெடிய விடவே இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி கேட்டிருப்பீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா வெடியா பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணாரு. எனக்கு இடையில ஒரு செகண்ட் 2-3 விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. என் பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு யூரினே போகாது, ரொம்ப கஷ்டமா இருந்தது, கிட்னி பிரச்சனை இருந்தது. வெடிகால நேரத்துல எனக்கு யூரின், நான் அந்த ஒரு இரவு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் குளுக்கோஸ் பாட்டில் கையில கொடுத்துருவாங்க. நான் எங்க அம்மாவை பிடிக்க சொல்லித்தான் நான் ஒண்ணுக்கு இருப்பேன். நான் இந்த பையன் மாதிரி இருப்பேன், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய பையனா இருப்பேன். நான் யூரின் போயிட்டு இருக்கிறேன், என்னால பாட்டில் தூக்கவே முடியல. அப்படின்னா எனக்கு என்ன நிறைய இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த வெடிகால வெடியும் பொழுது எனக்கு அந்த இதெல்லாம் தெரியல, அப்ப சொல்லித்தான் தெரியும். டாக்டர் பார்த்துப்போது சொன்னாரா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, இது எப்படி ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த இரவுல தான் ஆண்டவர் எனக்கு முதல்ல தரிசனமானார். ஆட்டுக்குட்டியை கையில வச்சுட்டு வந்துட்டு அன்றைய இரவுல தான் ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அந்த இரவு ஜெபம் சாதாரண ஜெபம் நினைக்காதீங்க. விழுத்திருந்து பண்ற ஜெபம் சாதாரண ஜெபம் நினைச்சிடாதீங்க. நீங்க எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல விழுத்திருந்து ஜெபம் பண்றீங்க, அற்புதத்தை 100% பார்த்துட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சத்துருவுடைய போராட்டமா, ஏதோ ஒரு பிரச்சனையா, உங்களால மீளவே முடியல, ஒரு நைட் உட்கார்ந்து பாருங்க. இப்ப கடைசி நேரம் பாக்குற தருவாய், ஒரே இரவு ஆண்டவரால் நிக்க முடியல. அந்த ஒரு நைட் ஜெபத்துக்கு நிக்க முடியல. ஏப்பா என்னை உடுப்பா நான் போறேன்ட்டு. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு தெரிஞ்சுக்கங்க.
உங்களால முடியாது, என்னால முடியாது, எதுவுமே ஆகலைன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரே இரவு உட்கார்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு அத்தனை கட்டுகளும் உடைந்து போகும். அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அது உங்களுடைய கட்டுகளை மாற்றி போடும். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல அநேக காரியங்கள் இருக்குது. பிசாசுகளின் போராட்டங்கள்ல இருந்து விடுதலை பெறணும்னா, சோதனையில இருந்து மாறணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு ஒரு மாதிரி வச்சுட்டு போனார். இயேசுவுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுங்க? அவரை கைது பண்ணிட்டு போய் சத்துரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றான். இவர் அவ்வளவுதான், இவர் முடிச்சுட்டாரு, இவரை நீ சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, நம்ம ஜெயம் கொண்டலாம் அப்படிங்கறதா சத்துருவுடைய கணக்கு. சோதனை வந்தது, சத்துருவின் போராட்டம் வந்தது. ஆண்டவர் எதற்காக முன்கூட்டியே விழித்திருந்து ஜெபம் பண்ணாரு? அந்த சோதனை சகிப்பதற்கு, சோதனை ஜெயிப்பதற்கு தான் ஆண்டவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்படும் பொழுது சத்துருவின் தலையை ஆண்டவர் மிதித்து போட்டார். அல்லேலூயா. எந்த சத்துரு நினைச்சானோ சிலுவையில் அரைஞ்சா முடிஞ்சது நினைச்சானோ, அதே சத்துருவை அழிக்கிற காரணம் அந்த விழித்திருந்த ஜெபம். அல்லேலூயா. சத்துரு நம்மளை மேற்கொள்றது ரொம்ப ஈஸிங்க. ஈஸியா சத்துரு நம்மளை அழிச்சிட்டு போயிடுவான், ஈஸியா சத்துரு நம்மளை மிதிச்சிட்டு போயிடுவான். ஆனா அந்த சோதனை, பெரிய பெரிய பிரச்சனை நம்மளால தீர்க்கவே முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களா? விழித்திருந்து ஜெபம். அந்த விழிப்புக்கு ஜெபத்துக்கு இருக்கிற அற்புதம், வரக்கூடிய வல்லமை வேற எதுலையுமே கிடையாது. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சிரமம். அதுக்கு தான் முதல் வசனத்துக்குள்ள ஆயத்தப்படுங்க. ஒருவேளை இன்னைக்கு இரவு விழித்திருந்து ஜெபம் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? துரிதமா எல்லா வேலையும் முடியுங்க, எல்லாம் சரியாங்க. நான் மாசத்துல ஒரு நாளாவது ஒரு இரவு விழித்திருந்து ஜெபம் பண்ணா எவ்வளவு நேரம் முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஆண்டவர் 1 மணி நேரம் கூட விழிச்சிருக்க முடியாதான்னு கேட்கிறேன். அப்படின்னா என்னன்னா, இது இரவுல தான் நடக்குது. அந்த நேரத்துல ஆண்டவர் இரவுல ஜெபம் பண்ண போறாரு, கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு அவர் கைது பண்றதுக்கு வர்றாங்க. அப்ப ஆண்டவர் இரவு நேரங்களே முக்கியப்படுத்துகிறார். தூக்கத்தை தவிர்த்து நீ விழித்து ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். சோதனைக்கு உட்படாதபடி நீங்க விழித்து ஜெபம் பண்ணுங்கிறார். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது எதற்காக ஜெபம் பண்றது? சத்துருவின் பிரச்சனைகள் இருந்து நீங்க மேற்கொள்ளவும், சோதனை உங்களுக்கு வராம இருக்கிறக்காக நீங்க இரண்டாவது எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். மூணாவது எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர்கள் ஒருமித்து கூடி வந்தார்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது ஜெபம் கூடி வந்து ஜெபம் செய்வது. அல்லேலூயா. மூன்றாவது ஜெபம் என்னங்க? கூடி ஜெபம் பண்ணுவது. அல்லேலூயா. கூடி ஜெபம் பண்ணுவதுன்னா என்னங்க? இப்படி ஜெப கூட்டம்லாம் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு என்ன பண்றோம்? உபவாச ஜெபம் இருக்குது, அங்க சனிக்கிழமை ஒரு ஜெபம் வைக்கிறோம், இரவு ஜெபம் வைக்கிறோம், காத்திருப்பு ஜெபம் வைக்கிறோம், ஞாயிறு ஆராதனை இருக்கு. இப்படி நிறைய ஆராதனைகள் ஒழுங்கு பண்றோம் இல்லைங்களா? இது எல்லாம் தான் என்னங்க? கூடி ஜெபிப்பதுன்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 1வது வசனத்தை. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபத்திற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவது. முதலாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தனி ஜெபம் இல்லைங்களா? இரண்டாவது என்ன பண்ணுவோம்? விழித்திருந்து ஜெபம். மூணாவது கூடி ஜெபம் பண்ணுவது. அப்படின்னா என்ன? நமக்கு அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் நம்ம கூடி ஜெபம் பண்றோம். ஒருவேளை காத்திருப்பு ஜெபம், உபவாச ஜெபம், இல்லைன்னா இரவு ஜெபம், இப்படி அநேக ஜெபங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது அதுல நீங்க கூடி வந்து ஜெபம் பண்ணுவது முக்கியமாக இருக்குது. அல்லேலூயா. அதையும் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப தனி ஜெபம் பண்ணா போதுமா? பாஸ்டர் நான் வீட்லயே ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர் சொல்லலாமா? இல்ல பாஸ்டர், நான் போன வாரம் தான் பாஸ்டர், நேத்து நைட்டு தான், சனிக்கிழமை நைட்டு எனக்கு நல்ல நாளா இருந்தது, வெடி விழுத்திருந்து ஜெபம் பண்ணேன், அதனால ஞாயிற்றுக்கிழமை கூடி ஜெபத்துக்கு வரலன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஜெபமும் தனிப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நீங்க வகையா எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதா சொல்லப்படுகிறது கூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 4வது வசனத்தை வாசிங்க. அதுலயே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்க சபை கூடி வந்து ஜெபிக்கிறதுனால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இது தனி ஜெபத்துல, விழித்திருந்து ஜெபத்துல சொல்லப்படுகிற அப்போஸ்தலர் அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னா தெரியும். சபை கூடி வருகிறது பயங்கர முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சபை கூடி வருதல் பெரிய பங்கா இருந்தது. எல்லாருமே சபைக்கு கூடி வந்தாங்க, விசுவாசிகள் கூடி வந்தாங்க, அப்போஸ்தலர் கூடி வந்தாங்க. அந்த அவர்கள் கூடி வந்த போது இடம் அசைந்துதான். நிறைய அதிகாரங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்போஸ்தலர்கள் ஒருமனமாய் கூடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, கீழே வாசிங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. ஆவியானவர் அவர்களுக்கு வரத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்ப நீங்க சபைக்குள்ள வரும்போது தான் உங்களால வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்,
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப எல்லா ஜெபத்துக்கும் வேறு மாதிரி இருக்குது. தனி ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். நீங்க அந்நிய பாஷை பெறணும், பரிசுத்த ஆவியானவர் பெறணும், கட்டாயம் கூட்டு ஜெபத்துல மட்டும் தான் முடியும். அண்ணன் நான் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறோம். அநேகர் வந்தாங்க, கூடி இருந்தாங்க, கரங்களை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் துணைக்கிறது மிகப்பெரிய அவசியமான ஒன்று. பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால ஜீவிக்கவே முடியாது. ஆவியானவர் தான் நம்மளை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிறவர். ஆவியானவர் தான் நமக்கு நிழலா இருந்து வழி நடத்துறவர். இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறவர் ஆவியானவர். அப்பேற்பட்ட ஆவியானவர் வேணா நீங்க எங்க வரணும்? சபை கூடி வந்தா ஆவியானவர் பெறவே முடியும். சபை கூடி வரணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு ஜபத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. இந்த இடங்கள்ல சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து என்னத்தை கொடுத்தாராமா? வரத்தை கொடுத்தாராமா. வரங்கள் வேணும். வரங்கள் உங்களுக்கு செயல்படணும். ஆண்டவர் சுகமளிக்கிற வெள்ளத்தை கொடுக்கணும், அந்நிய பாஷை பேசுறது கொடுக்கணும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை கொடுக்கணும். சபைக்குள்ள வந்து பரவாயில்ல. அல்லேலூயா. யாருக்கு இவங்களுக்கு தான் தருவா அவங்களுக்கு தான் தருவா ஆண்டவர் சொல்ல கிடையாது. சபை கூடி வருகிற எல்லாருக்கும் மேலே பரிசுத்த ஆவி இறங்குச்சு. ஒருத்தர் கூட விட்டு வைக்கல. அத்தனை பேருக்கு மேலே இறங்குச்சு. 1வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம். இடம் என்ன ஆச்சாமா? அசைந்தது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது சும்மா மெல்லிமையா வந்துட்டு போற ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் அத்தனை மாறி போயிடும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ஒரு ஜிப்புன்னு வந்து இறங்குவார். ஒரு மாதிரி நமக்கு உடம்பு விறுவிறுன்னு ஆயிரும். ஒரு மாதிரி துள்ளல் மாதிரி ஆயிரும். பரிசுத்தா அவர் வந்துட்டு போனாலே நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ரிலீஃபா இருக்கும். அப்படியே மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, ஒரு நிம்மதி இருக்கு. ஒரு சிலருக்கு அழுக வரும், ஒரு சிலருக்கு நடுக்க வரும், ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்லா கைதட்டி ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சாதாரணவர் கிடையாதுங்க. உள்ள வந்துட்டு போயிட்டாருன்னா உங்க உடம்புல பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள சபை கூடி வருவது மிக அவசியம். சபை கூடி ஜெபம் பண்ணுங்கள். 3வது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:12 வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த கூட்டு ஜெபம்ங்கிறத புதிய ஏற்பாட்டு காலத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இருக்கும்போது எப்படி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல அவர்கள் பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான விசுவாசிகள் இருந்தாங்க, எக்கச்சக்கமான சீசர்கள் இருந்தாங்க. அவங்கள எங்க போய் ஜெபம் பண்ணியிருப்பாங்க? தனித்தனியா ஜெபம் பண்ணியிருந்தா கிறிஸ்துவம் வளர்ந்துருக்காரு. அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்க. கூடி ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை கிடைச்சது, அபிஷேகம் நடந்தது. வெவ்வேறு பாஷையில பேசுறத பார்த்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். இவங்க என்னடா ஜென்ம பாஷையில பேசுறாங்க. அப்ப இவங்க பண்ற ஜெபத்தை பார்த்து தான் மற்றவங்க ரசிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு தனித்தனியா போய் சுவிசேஷம் சொல்ல, இங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா மற்றவர்கள் சபைக்குள்ள ஓடி வராங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள கூடி வந்து ஜெபம் பண்ணார்கள். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேதாகமத்துல சொல்லப்படுகிறது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க? கூடி ஜெபம் பண்றாங்க. மறுபடியும் பேதுரு தூக்கி சிறைச்சாலையில போட்டோன்னே இவங்க கூடி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் நிறைய இடங்கள்ல அவங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை விடுதலையாக்கி கூட்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப கட்டுக்கள் உடைஞ்சு விடுதலை பெறணும்னா கூட்டு ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் துணை வேணும்னா கூடி ஜெபம் பண்ணுவது அவசியம். அல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல தெளிவா நேரடியாவே சொல்லிட்டாரு. எதை கூடி வருகிறத விடக்கூடாதமா? சபை கூடி வருகிறத விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கிய கிறிஸ்துவர்களுக்கு. கூடி வந்து ஜெபம் பண்ணுவது மிக மிக அவசியம். அல்லேலூயா. அவங்க போறாங்க நம்ம போகலின்னா என்ன, அவங்க போறாங்க நம்ம இருந்துகிட்டா என்ன, அப்படிலாம் நினைக்காதீங்க. கூடி வருவது உங்களுக்கு தான் நல்லது. கூடி வந்து ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்குவார். உங்க வாழ்க்கையில கட்டுக்கள் உடையணும், பரிசுத்த ஆவியானவர் துணை வேணும். நீங்க வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க எங்கதான் வந்தாருங்க? சபைக்குள்ள வந்தா மட்டும் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது இல்லாம உங்களால பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட வாழவே முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தணும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்துட்டு செயல்படுத்தணும்னு சொன்னா, அவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யணும்னு சொன்னா நீங்க சபை கூடி வருவது மிக மிக அவசியம். அல்லேலூயா. கூடி ஜெபிப்பது மிக மிக அவசியம். அல்லேலூயா. அப்ப 3வது கூடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. 3வது கூடி ஜெபிக்க வேண்டும். கூடி ஜெபிக்கிறதுனால என்ன நன்மை? பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டுக்கள்ல இருந்து நம்ம மாற்ற முடியும். அல்லேலூயா.
நான்காவது ஒண்ணு எடுத்து வாசிங்க. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 4வது எப்படி ஜெபம் பண்ணணுங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா எப்படி பண்றதுங்க? இவ்வளவு நாள் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு அடுத்த அதிகாரத்தை படிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, ஓ இது அப்படி கணக்கு இல்லையா, நம்ம எப்படிதான் வெடி வெடி ஜெபம் பண்றது, வேலை செய்யும் போது மனைவிக்கிட்டே இருந்தா நம்ம பைத்தியன்றுவாங்க, குளிக்கும் போது நம்ம பண்ண முடியாது, எது பண்ண. அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்றது என்ன அப்படிங்கறத நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வாசிங்க, 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் படிங்க. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த முதல் வார்த்தையில சொல்லப்படுகிறது பாருங்க. நம்ம 4வது வாசிக்கிற தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதுல முதல் வசனத்தை வாசிக்க திரும்ப 9வது அதிகாரத்தை கொலோசியர் 1ல 9வது வசனம் வாசிங்க. இத நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் அப்படின்னா என்னங்க? இப்ப வந்துட்டு ஸ்டீபனா வந்து ஒரு ஜெப குறிப்பு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன 2024 2000ல வந்து ஒரு ஜெப குறிப்பு சொல்றாரு. நான் இந்த வெள்ளகோயில ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு 2024 ஆச்சு. நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன்னா அந்த ஜெபத்தை நீங்க பண்றீங்களா? இதுதான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணா விட்டுறக்கூடாது. ஒரு நாள் அப்புறம் விட்டுறது, 6 மாசம் விட்டுறது, 1 வருஷம் விட்டுறது, 2 வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாரம் நல்லா சொல்றேன். நான் கேட்ட நாள் முதல் 4வது என்னங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் முடிக்கிற வரைக்கும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு விட்டுருச்சு அப்படின்லாம் விடாதீங்க. தேவன் அதுக்கு ஏற்ற வேலையை ஏற்ற நேரத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த இடத்துல அந்த ஊழியர்கள் சொல்றாங்க பாருங்க, பவுல் அந்த டீம் சொல்றாங்க, நான் எப்போ நீங்க சொன்னதை நான் காதுல கேட்டணும், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்ப தொடர் ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டுலாம் போக கூடாது. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துருக்கிறேன். ஒரு விஷயத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா அது ஏதோ ஒரு காலத்துல எனக்கு நடந்தது. அதுக்காகவே அதை நான் ரியலைஸ் பண்ணி திரும்ப இப்போ ஒரு நடக்காத விஷயங்களெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு நான் சோத்திரம் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நிச்சய நன்மை கொடுப்பாரு. எனக்கு இந்த கையெரிச்சல் எடுத்து இதுக்கு முன்னாடியே எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. சாப்பாடு கூட என்னால் பணைய முடியாது, அவ்வளோ எரிச்சல். திரும்ப அந்த வலி வந்துருச்சு. அது எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஜபத்துல மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார். ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 3 மாசத்துல சரியாயிருச்சு. ஆனா 3 மாசங்கிறது கொடுமையான வலி. நாளைக்கு நான் மருந்தே எடுத்துக்கல, முள்ளு மாதிரி குத்து எனக்கு கட்டு வலிக்கு எத்தையாவது வச்சு சுத்தியில வச்சு அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அது ஒரு வினோதமான வியாதி. 3 மாசம் ஜெபம் பண்ணி என்ன போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா நான் உடம்புட்டும் கிடையாது. எப்படியோ ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு நினைச்சா நிச்சயம் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனா நான் இதுக்கு முன்னாடியே அது எனக்கு 1.5 வருஷம் இருந்திருக்குது அந்த பிரச்சனை இந்த கையில இருந்து. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணி பழகுங்க. ஒரு விஷயம் நடக்கலையேன்னு விட்டுறாதீங்க. ஒரு விஷயம் பாதியோடு நின்றுச்சேன்னு கவலைப்பட்டு விடாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த தொடர் ஜெபம் கட்டாயம் வெற்றியை கொடுக்கும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் நிறைய அறிவுரைகளை சொல்றாரு. நீங்க வீட்டுல போனா எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த 5வது அதிகாரத்துல நீங்க ஒருத்தருக்கு அன்பா இருங்க, நல்லதை செய்யுங்க, எல்லா இடங்களுக்கு போங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மேல் வசனத்தை வாசிங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அவர் நிறைய காரியங்களை சொல்லும் போது அவர் ஒரு முக்கிய தனி வசனமா வைக்கிறாரு, இடைவிடாமல். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயம் நடக்கலையோ, எது தடைபட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை குறிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியங்க. பாதியோட பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. சரிப்பா ஒருவேளை இன்னைக்கு நடக்கல, இனி இதுக்கு மேல நடக்கவா போகுது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. செய்யறவர் யாருங்க? உருவாக்குனதே அவர்தான்.
அப்ப செய்யறது அவருக்கு கூடாத காரியமா? நிச்சயம் செய்து முடிவார். அல்லேலூயா. உங்களை ஒரு இடத்துக்குள்ள உள்ள வச்சுட்டாருன்னா முடிச்சு வெளியே கூட்டிட்டு வர வரைக்கும் அவர் வேலைதான். நம்ம ஆனா செய்ய வேண்டியது என்ன? அவரே பார்த்துக்கிட்டு விட்டுட்டு போறதா? என்ன பண்ணணுங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். 4வது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. 4வது என்னங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல்னா என்ன? தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக நமக்கு காரியங்கள் வாய்ப்புன்னா ஒரு விஷயத்தை பிடிச்சி இப்ப எனக்கு ஒரு வேலை செய்யணும், நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னா பணம் இல்லையான்னு பார்க்காதீங்க, ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலையான்னு பார்க்காதீங்க, அவர் என்ன சொல்லுவாரு இவங்க என்ன சொல்லுவாரு பார்க்காதீங்க, தொடர்ந்து ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் வாங்கி பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு ஜெபத்தை எடுத்து வாசிங்க. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறதே உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் தந்தால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்ற நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். 5வது குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நான் தனி ஜெபம் பண்றேங்க, டெய்லி 3 மணி நேரம் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்க. ஏங்க நான் மாசத்துல ஒரு நாள் விழித்திருந்து ஜெபம் பண்றேங்க, நல்லா ஜெபம் பண்ணுவேங்க. 3வது என்ன ஜெபங்க? நான் நல்ல சபைக்கு ஒரு நாள் விட மாட்டேன், எல்லா நாளும் ஒரு கூடி ஜெபம் பண்ணுவேன். 4வது என்ன ஜெபங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்க உங்க பையனுங்க அவன் இங்கீங்க சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்க உங்க பிள்ளை என்னங்க அவளுக்கு எத்தனை டைம் சொல்லி பாக்குற சபைக்கே வர மாட்டீங்க. எங்க உங்க புருஷன் அவரு வரவே மாட்டேங்கிறாரு. எல்லாம் பண்றேங்க, குடும்பமா மட்டும் என்னால வரவே முடியலைங்க. நான் வந்தா அவருக்கு ஒண்ணாயிருது, அவர் வந்தா பிள்ளைக்கு ஒண்ணாயிருது, பிள்ளைக்கு வந்தா இவருக்கு ஆயிருது. என்னங்க பண்றது? இப்ப நீங்க கம்ப்ளீட் கிறிஸ்தவனா? நீங்க முழுமையான கிறிஸ்தவனா? சொல்லுங்க. எல்லாம் சரிப்பா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டுப்பா, குடும்பமாய் ஜெபிச்சா தாங்க ஆசீர்வாதம். ஒரு வசனம் நல்லா இருக்குது, எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 10வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் புதியாரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றார். ஆமென். அல்லேலூயா. அங்க வந்துட்டு 430 வருடம் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. ராஜா போ அப்படின்னு சொல்லி இருந்தா யார விடுறாரோ அவங்க மட்டும் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. இப்ப உங்களை வந்துட்டு ரொம்ப நாள் ஒரே இடத்துல வச்சிருக்காங்கன்னு வைங்க, ஒரு 30 பேர் ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க. ஸ்டீபனை கொண்டு போய் நார்த் இந்தியாவில் போட்டாச்சு, ராஜஸ்தான் பயங்கரமான பாலம். அவருக்கு வாரத்துக்கு ஒரு டைம் சிக்கன் சாப்பிடணும், இல்ல வாத்து சாப்பிடணும். அங்க வெறும் சப்பாத்தி தயிர் தான் கிடைக்கும், பச்சை மிளகாய் கடிச்சிட்டு சாப்பிடணும். 30 பேர் வேலைக்கு போயாச்சு, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாம் வெயில் உருகி தள்ளுது. பாலைவனம் எப்படி இருக்குங்க, இங்க விட 10-20 மடங்கு அதிகமா. அவரு கூப்பிட்டு சொல்றாரு, 30 பேருக்கு கூப்பிட்டு சொல்றாரு, அந்த மேஸ்திரியா அந்த இன்ஜினியர் கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா நீ ஊருக்கு போவான்னு நினைக்கிறியா, ஒரு 10 பேர் மட்டும் போப்பா அப்படின்னா ஸ்டீபன் 30வது ஆள் அடிப்பாங்க. ஆட துணியோட வேண்டாம்ப்பா, செருப்போட வேண்டாம், பாலைவனத்துல தெரிச்சு ஓடுவார். 430 வருஷம் அடிவீங்க. ராஜா சொல்றாரு, எப்ப புருஷன் மாத்திரம் யார் யார் போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. புருஷன் மாத்திரம் போறேன் ஓடிப்போன்னு சொல்லியிருந்தா, மோசே மட்டும் இல்லாம இருந்திருந்தா அங்க இருக்கிற புருஷன் பொண்டாட்டி புள்ள ஆழ்வார் விட்டு தெரிச்சு ஓடிடுவான். நடந்திருக்குங்க. எத்தனை கணவர்கள் என் புள்ள வரட்டு பொண்டாட்டி வரட்டு காத்துட்டு இருப்பா, 430 வருடம் அடிமை அன்னைக்கு என்னை விட்டா போதுன்றாலும் ஓடி இருப்பாங்க அத்தனை பேர். ஆனா மோசே சொல்றாரு, பெரியவங்க சின்னவங்க குமாரர்கள் குமாரத்தை நான் ஆடு மாடு கூட விட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஜெபிப்பது சாதாரணம் கிடையாது, ஆராதிப்பது சாதாரணம் கிடையாது, குடும்பமாய் ஜெபம் பண்ணி பழகுங்க. அல்லேலூயா. ஏன் மோசேக்கு தெரியாதா, வெளிவானே புருஷர்களை மாத்திரம் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா கூப்பிட்டுக்கலாம்னு நினைக்க மாட்டாரா? இவங்களுக்கே ஆசை இருந்திருக்கும். அந்த அங்க இருந்த புருஷர்களுக்கு, எப்ப என்னையாவது உடுப்பா, என் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல, என் புள்ள டார்ச்சர் தாங்க முடியல, இங்கேயே எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னை உடுத்து ஓடி இருப்பாங்க. ஆனா மோசே சொன்னாரு, ஆடு மாடு கூட நான் விட மாட்டேன், கர்த்தருக்கு நான் பண்டிகையை ஆராதிக்க போகணும்னு சொல்லி. எவ்வளவு பெரிய வைராக்கியம் பாருங்க. விட்டா போதுன்னு ஓடி வர்றது கிடையாது ஆலயத்துக்கு,
எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றதா அபிஷேகம். அல்லேலூயா. எல்லாத்தோட வந்து ஆராதிக்கிறதா ஆண்டவருக்கு கொடுக்கிற சரியான ஆராதனை. அல்லேலூயா. நான் மட்டும் வந்து கணக்கு காட்டுறதுங்கிறது கிடையாது ஆராதனை. குடும்பம் மிக மிக அவசியம். ஏன்னா குடும்பம் யார் கொடுத்துருக்கு? ஆண்டவர் தாங்க கொடுத்தாரு. அவருக்கு நீங்க கணக்கு ஒப்பிக்க வேண்டாமா? அவருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாமா? ஆண்டவர் குடும்பத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம அநேக வசனங்களை வாசிச்சிருக்கிறோம். அதனால நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எல்கானா என்ன பண்றாருன்னா அன்னாளுடைய கணவர் குடும்பமா போய் பொருத்தனை செலுத்தினான்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா சாமுவேல் பிறந்ததுக்கு அப்புறம் பொருத்தனை செலுத்துறதுக்கு பிறகு குடும்பமாய் போனார்னு சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம சபைக்குள்ள வரும் பொழுது பொருத்தனை செலுத்தும் பொழுது இல்ல ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது குடும்பமாய் வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது. கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருந்தார். அதை மட்டும் வாசிங்க. பட்டணத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த அவர் பேர் என்ன? கொர்நேலியுங்கிறவரு வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தாங்க. அல்லேலூயா. அப்பா மட்டும் தான் நல்லா ஜெபம் பண்றாரு, அம்மா மட்டும் தான் ஜெபம் பண்றாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க மட்டும் தான், அப்படிலாம் கிடையாது. ஒரு குடும்பம்னா வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்திருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சும்மா ஒருத்தர் வந்து ஒருத்தர் போறது கிடையாது. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். குடும்பம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. நீங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வழிவிலைக்கு போனாலும் அது ரொம்ப ஆபத்து. சத்ருக்கு அது பயங்கர கொண்டாட்டம், ஆண்டவருக்கு பயங்கரமான வேதனை. என்னடா என் மகன் போயிட்டான்னு. ஒருவேளை பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனா பிள்ளைகள் போயிடுச்சுன்னா என்ன நடக்குங்க? ரொம்ப அபத்தம். அல்லேலூயா. அதனால இந்த கொர்நேலியுங்கிறவர் குடும்பமாய் தேவனுக்கு பயந்திருந்தார்னு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தறிந்தார். அவளும் அவன் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் போதுங்க. அல்லேலூயா. இந்த லீதியாள் வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவளும் அவள் குடும்பத்தார் அனைவரும் என்ன பண்ணிட்டாங்களா? ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை மட்டும் வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இப்ப ஞானஸ்நானங்கிறது மிக அவசியம். ஒருத்தர் மட்டும் தான் பெறணுமானா கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஞானஸ்நானம் எடுத்தே ஆகும். கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட வயது வருது, இல்ல ஆண்டவரை பத்தியான தெளிவு உண்டாயிருச்சு, நன்மை தீமை அறியக்கூடிய வயது வந்துருச்சு, நான் ஆண்டவர் முழுமையா நம்புறேன், இயேசுதான் மெய்யான தேவன் நினைச்சா ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. வேதாந்தத்துல நிறைய இடங்கள்ல சொல்லப்படுகிறது, ஒரு இரவுல ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 24வது வசனம் வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. என்னாச்சுங்க? பவுலும் சீலாவை சிறைப்பிடிச்சு உள்ள கொண்டு போயிட்டாங்க. சபை மக்கள் ஜெபம் பண்றாங்க. இப்ப ஆண்டவர் 2-3 கேட்டை தாண்டிட்டு வெளியே கூட்டு வந்துட்டார். இவன் சிறைச்சாலைக்காரர் எந்திரிச்சு பார்த்தா அவங்களை காணோம். யாரு? 25வது வசனம் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப பார்த்த கட்டுகள் நீங்க வெளியே போனோம்னு சிறைச்சாலைக்காரனுக்கு பயம். அவன் என்ன பண்ணிட்டான்? இனி ராஜாக்கு தெரிஞ்சா நம்மளை கொண்டு போடுவானே கத்தி எடுத்து குத்த போகும்போது பவுல் சொல்றாரு, நீ உனக்கு எந்த தீங்கு உண்டு பண்ணிக்காத, நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்காரன் ஒரே இரவுல சத்தியத்தை கேட்டு வசனத்தை கேட்டு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. எங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படுவதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பார்த்து குடும்பம் ரட்சிக்கப்படும். எப்ப நீங்க குடும்பமா சபைக்குள்ள வர்றீங்களோ அதான் முழுமையான ஆசீர்வாதம். அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்காக மன்றாடுங்க. குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வந்தா போதும்னு நினைக்காதுங்க, குடும்பமா சபைக்கு வரணும்னு நினைங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வந்து தலை காட்டணும்னு நினைக்காதீங்க, குடும்பமா சபைக்கு வருவது மிக அவசியம். அல்லேலூயா. அப்ப 5வது எப்படி ஜெபிக்க வேணுங்க? குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். ஜெபத்துல தரித்திருங்க அப்படிங்கிறதுல முதலாவது என்ன பாருங்க? தனி ஜெபம். 2வது விழித்திருந்த ஜெபம். 3வது சபை கூடி வந்து ஜெபம் பண்ணுவது. 4வது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. 5வது அல்லேலூயா.
இதுல ஏதோ ஒரு ஜெபம் பண்ணா போதுமா? எப்படிங்க? அதோட நிறைய இருக்குது, இன்னும் நிறைய ஜெபம் இருக்குது. ஊக்கமான ஜெபம் இருக்குது, அதை நம்ம வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதையோ ஒண்ணு பண்ணா நான் கிறிஸ்துவனா, என் வாழ்க்கையில எல்லாமே நடந்துருமா பாஸ்டர்? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். நீங்க எதை ஜெபம் பண்றீங்க? எந்த இடத்துல ஜெபம் பண்றீங்க? எதற்காக ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த எல்லா ஜெபமும் அவசியம். தனி ஜெபம் வேணும் அற்புதங்களை பார்ப்பதற்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும் சத்துருவின் போராட்டங்களிலிருந்து மாறுவதற்கு, கூடி ஜெபம் பண்ணணும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு. நாலாவது என்னங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஐந்தாவது குடும்பமா ஜெபம் பண்ணாதான் முழுமையான ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம மட்டும் பரவாயில்ல போய் நம்ம கூட இருக்கிறவன் தனித்து விடப்பட்டானா அது அந்த பரிதாபம். இல்லையா? அப்ப கிறிஸ்துவர்கள் இந்த எல்லாத்துலயும் தரித்திருந்து பழகுங்க. எல்லா ஜெபமும் அவசியம் தான். நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், சரி எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஆனா பிரயாசப்படுங்க. எப்படியாவது அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராமா? முதல் அதிகாரம் முதல் வார்த்தை சொன்னேன், சீசர்களை என்ன பண்ணாராம்? துரிதப்படுத்தினாராம். நீங்க ஒவ்வொரு ஜெபத்துக்கு வர்றது துரிதமாங்க, இல்லைன்னா நம்மளால செய்யவே முடியாது. மாசத்துல ஒரு நாள் நான் இதை நீங்க கட்டாயம் செய்யணுங்கிறதுக்காக சொல்ல பழகிக்குங்கன்னு சொல்றேன். மாசத்துல ஒரு நாள் உபவாச ஜெபமா, நான் மத்த நாளாவது நான் வந்து வேலை செய்யறேன், உங்களை நீங்க துரிதப்படுத்திங்க. அந்த ஒரு நாள் எனக்கு லீவு கொடுங்க. உங்களைத்தான் நீங்க தான் ஆயத்தமாகணும். வானத்துல இருந்து பொத்துக்கிட்டுல உங்களுக்கு லீவு வராது. நமக்கும் பணம் தேவை, நமக்கும் எல்லாம் தேவை. ஒரு நாள் சேர்த்து செய்யுங்க. எனக்கு இந்த வாரம் போகணுங்க, நான் செஞ்சு ஆண்டவர் பண்ணாரா இல்லையா? ஆண்டவர் அசால்ட்டா உட்காந்துட்டு இருந்தாரா? நீ போற டைமுக்கு போ, நான் ஜெபம் பண்றேன்னு உட்காந்துட்டு இருந்தாரா? துரிதம் வேணுங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஆயத்தம் வேணுங்க. நீங்க முன்கூட்டியே தெரியலையா? நான் கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி காலையில நான் 10 மணிக்கு இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் தெரியல, ஏன் 11 மணிக்கு வர்றீங்க, 11:30க்கு வர்றீங்க, ஏன் 12 மணிக்கு வர்றீங்க? சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? ஆயத்தமாங்க, துரிதமாங்க, துரிதப்படுத்தணும். பிள்ளை எழுப்பிவிடணும், சாப்பாடு கொடுக்க. மோகன்ராஜ் பாஸ்டர் ஒரு சபையில வந்துட்டு ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குது, சத்தம் போடுறாரு. ஏமா உனக்குலாம் அறிவில்ல? பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்து வயிறு நம்ம கூட்டு வந்துருந்தா என்ன அது தூங்கி இருக்கலாம். எதுக்குமே ஆயத்தமா இருக்கணுங்க, துரிதமா இருக்கணுங்க. நீங்க உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக்காம எந்த ஜெபத்திலும் உங்களால உட்காரவே முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து ஜெபமும் முக்கியம். நான் ஒன்ன செஞ்சா ஒன்ன செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கணும்னா நீங்க எல்லா வகையான ஜெபத்தை ஏறெடுத்துதான் ஆகணும். இல்லையா? தேவன் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஜெபத்தினால மட்டும்தான் நம்ம வெற்றியை பெற முடியும். ஜெபம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஜெயம். அதுக்காக அந்த ஒரு ஜெபம் பத்தாது, ஒரு நாள் வந்து உட்கார ஜெபம் பண்ணாது, நாளுக்கு நாள் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா வகையிலும் நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் செய்யணும். இல்லையா? அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மட்டும்தான் ஜெபம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நல்ல கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, அநேக நாள் நாங்கள் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே ஜெபத்துல கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்துல எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயத்திற்கெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நாங்க எப்படி செய்யணும், எதற்காக செய்யணும், நாங்க புரிஞ்சு நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேரா தொட்டு ஆசீர்வதிங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவர் ஸ்தோத்திரம், உற்றார் உறவினர் நண்பர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை, சமாதானம், அன்பு, தயவு இந்த நாள் ஆண்டவரை எங்களை நடத்தினது போல ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டும். கர்த்தாவை எங்களை முழுமையா நாங்கள் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரத்துல இருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. ஆண்டவரே, நாங்க மாம்சம் பலவீனம் உள்ளதா, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு சொன்ன கர்த்தர் எங்களுடைய ஆவியில் இந்த நாட்களை ஓடவும் பலம் பெறவும் ஆசீர்வாதம் பெறவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. முழுமையா நம்முடைய கருத்துல ஒப்படைக்கிறோம். கர்த்தர் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.